லீ குவான் யூ அப்படிங்கிற சிங்கப்பூருடைய தலைவர் தம்பி. இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருக்கிற தனிமனித வருமானம் உலகத்திலே 3வது இடத்துல இருக்கிறாங்க சிங்கப்பூர். உலகத்திலே கிரைம் ரேட் ரொம்ப கம்மியா இருக்க நாடுகள்ல 3 இடத்துல சிங்கப்பூர் இருக்கு. அப்படி உலகத்துடைய முக்கியமான நாடா மாறின சிங்கப்பூர் 1965ல மலேசியாங்கிற நாடால தூக்கி எறியப்பட்ட ஒரு தீவு. இந்த தீவை வச்சுக்கிட்டு எங்களால சமாளிக்க முடியல, இந்த தீவுல எந்த வளமுமே இல்ல, இந்த தீவுனால எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையா இருக்குன்னு மலேசியா சிங்கப்பூரை வேணான்னு கழிச்சு விடுது. நீங்க தனியா போயிருக்கிறாங்களே விட்டுட்டு. அப்படி வரும்போது அழுதுகிட்டே லீ குவான் யூ வானொலியை சொல்றாரு, நம்ம தனியா வந்துட்டோம், இனிமே நம்ம தனி நாடு. அப்படி வந்த லீ குவான் யூ அந்த நாட்டை கட்டமைக்கிறார். அப்படி கட்டமைச்சு இன்னைக்கு சிங்கப்பூர் அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கு. 1965ல வேணான்னு கழிச்சு விட்ட மலேசியாவோட சிங்கப்பூர் இன்னைக்கு பொருளாதாரத்துல 3 மடங்கு அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் நிறைய சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, லீ குவான் யூ முதல்ல செஞ்சது என்ன முக்கியமான விஷயம்னா, தமிழர்கள் நிறைய, இந்தியர்கள், சீனர்கள், மலாய் மக்கள் பிரிவினைகளா இருக்காங்கல்ல, அவர் முதல்ல நாட்டை கட்டமைக்கப்போ போட்ட திட்டம் என்னன்னா, யாரும் இந்த பிரிவினை பாகுபாட்டுக்காக எந்த போராட்டம் பண்ணக்கூடாது, எந்த மீட்டிங்கும் இதுக்காக போடக்கூடாது, அதான் முதல் சட்டம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சட்டம் போட்டார். அப்ப எல்லாரும் சேர்ந்து நாட்டுக்காக உழைக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க நாடு மேல வந்து அப்ப எங்க பிரிவினை வருதோ அங்கேதான் பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத லீ குவான் யூ முன்னுதாரணமா நிறுத்தி காட்டி நீங்க சிங்கப்பூருங்கிற நாட்டை உருவாக்கி இருக்காரு. அவருடைய ஹிஸ்டரி 1990 வரைக்கும் உள்ளதை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் ரொம்ப வாசிக்கிறதுக்கு அரும்பெரும் சொத்தா கிடைச்சு. சிங்கப்பூர் மக்கள் தொகையில 10% தான் இந்தியன்ஸ், அதுலயும் 7% தான் தமிழர்கள். ஆனா சிங்கப்பூருடைய ஆட்சி மொழியா இன்னைக்கு தமிழ் இருக்கு. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த லீ குவான் யூவை நம்ம மதிக்கணும்.